ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஜீசஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, இல்ல ரொம்ப மன கஷ்டத்துல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களால அந்த மன வலியை தாங்கவே முடியல அப்படின்னா அப்படியே கடவுள்கிட்ட கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் உங்க கஷ்டத்தை தாங்கிக்கிடுவாரு. அவர் உங்களுக்கு கஷ்டத்திலிருந்து ஒரு மன கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எதுனாலும் சரி கர்த்தர்கிட்ட உங்களுடைய கவலைகளை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அதாவது அந்த மனபாரத்தை நீங்க கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனபாரமே நீங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுடைய இதயம் ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்மளுக்கு இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பாட்ட சொல்லிட்டோம்னா அப்பா பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் இல்லையா? அதுதான் ஓகே. அப்ப நம்ம மனசு அப்பா பாத்துக்குவாங்க அப்படின்ற அந்த ஒரு நிறைவு கொடுக்கும் இல்லையா? அதுதான் நீங்க ஜீசஸ்ட ஒப்படைக்கும் போது உங்களுக்கு அந்த நிறைவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதாவது அவரால் முடியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ ஆற்றல் அந்த தேவன் ஜீசஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கார்டு என்னன்னு பார்ப்போம். கடைசி கார்டு. அதாவது என்னுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள்லாம் என் குழந்தைகள். உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால என்னை நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை பாதுகாக்க வேண்டியது, உங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தேங்க்யூ.